1870 ஜூலை 19ஆம் ஆண்டு நடந்த பிராங்கோ-புரூஷியன் வார் ஐரோப்பாவில் அரசியல் சக்தி சமநிலையை மாற்றிய மிக முக்கியமான போராக அமைந்தது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜூலை 19 பிரான்ஸ் பிரஷ்ய போர். பிரான்ஸ் பிரஷ்யன் வார் ஐரோப்பாவில் அரசியல் சக்தி சமநிலையை மாற்றிய மிக முக்கியமான போராக இருந்தது. 1800களின் பிற்பகுதியில் பிரஷ்யாவின் பிரதமர் ஓட்டோ வான் பிஸ்மார்க் ஜெர்மனியின் பல சிறு மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒரு சக்தி வாய்ந்த ஜெர்மன் பேரரசை உருவாக்க திட்டமிட்டார். இதற்கு பிரான்ஸ் ஒரு தடையாக இருந்தது. பிரான்சின் 3ஆம் நெப்போலியன் பிரஷ்யாவின் வளர்ச்சியை விரும்பவில்லை. இருப்பினும் பிரான்சும் பிரஷ்யாவும் நேரடி மோதல்கள் எதிலும் ஈடுபடாமல் இருந்தன. இந்த சமயத்தில் ஸ்பெயின் புதிய அரசர் பதவிக்கு ஜெர்மனி இளவரசர் லியோபோல்ட் பரிந்துரைக்கப்பட்டார். ஜெர்மனியின் பரம்பரை ஸ்பெயினில் ஆதிக்கம் பெறுவது தனக்கு அச்சுறுத்தலாக அமையும் என எண்ணிய 3ஆம் நெப்போலியன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பிரான்ஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் சுமூக நிலையை கருத்தில் கொண்டு லியோபோல்ட் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றார். ஆனால் ஜெர்மனியின் விரிவாக்கத்தை விரும்பிய பிஸ்மார்க் பிரான்சை போருக்கு இழுத்து தோற்கடிக்க விரும்பினார். இதனால் பிரஷ்ய அரசர் வில்ஹெல்ம் 3ஆம் நெப்போலியனுக்கு அனுப்பிய செய்தியை சற்று மாற்றி பிரான்ஸ் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் வெளியிட்டார். இது எம்ஸ் டிஸ்பாட்ச், அதாவது தூதருக்கான செய்தி மாற்றம் என வரலாற்றிலேயே குறிப்பிடப்படுகிறது. பிஸ்மார்க்கின் இந்த ராஜதந்திர நடவடிக்கை அவர் எதிர்பார்த்த பலனை கொடுத்தது. தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக கருதிய பிரான்ஸ் 1870ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் பிரஷ்யா மீது போரை அறிவித்தது. பிரஷ்யாவின் சக்தி வாய்ந்த ராணுவம் பிரான்சை வெகு எளிதாக தோற்கடித்தது. செடான் போரில் 3ஆம் நெப்போலியன் கைதானார். பிரான்சில் 2வது பேரரசு முடிவுற்று 3வது குடியரசு நிறுவப்பட்டது. 1871இல் ஜெர்மன் பேரரசு உருவானது. பிரஷ்யாவின் தலைமைக்கு கீழ் அனைத்து ஜெர்மன் பிராந்தியங்களும் ஒன்றிணைந்தன. பிரான்ஸ் ஆல்சேஸ் அண்ட் லோரென் மாகாணங்களை இழந்தது. இது பின்னாளில் முதல் உலகப் போருக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. இந்த போரின் காரணமாக ஐரோப்பாவில் சக்தி சமநிலை முற்றிலும் மாறியது. ஜெர்மனி புதிய சக்தியாக உருவெடுத்தது. இந்த போர் ஜெர்மனியின் எழுச்சிக்கும் பிரான்சின் வீழ்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்த ஐரோப்பா வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாகும்.